வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை திருச்சி ரோடில் உள்ள CAI மகேந்திரா பிரத்யேக 4 சக்கர வாகன ஷோரூமில் வீரோ என்ற புதிய மாடல் சரக்கு வாகனம் அறிமுக விழா நடைபெற்றது. இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் கோயம்புத்தூர் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மகேந்திராவின் துணை பொது மேலாளர் பிரவீன் சந்திரன் தலைமை வகித்தார். ஏரியா துணை விற்பனை மேலாளர் ரமோஷ் மற்றும் சீனியர் சேல்ஸ் கன்சல்டன்ட் அண்ட் ஃபைனான்ஸ் சேல்ஸ் மேனேஜர்கள் உசைர் அஹமத், பிரபு, சுசில் குமார், சபரிகிரி, தினேஷ்குமார், ராஜா மற்றும் ஆண்டனி ராஜா உட்பட மகேந்திரா குழுமத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சியில் PSG டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் இளம் தொழில் அதிபருமான PS கோபால்சாமி உட்பட பலர் குத்துவிளக்கை ஏற்றி அறிமுக விழாவினை துவக்கி வைத்தனர். அதன் பின்னர் மகேந்திராவின் வீரோ புதிய மாடல் வாகனத்தின் அறிமுக உரையும் செயல்முறையும் டிஜிட்டல் திரையில் வாடிக்கையாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இதில் வாகனத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் வாகனத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்களின் கேள்விகளுக்கு விரிவான பதில் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மகேந்திராவின் புதிய மாடலான வீரோ வாகன விற்பனை துவங்கப்பட்டது. அப்போது கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மகேந்திரா குழுமத்தில் சிறந்த மற்றும் முன்னணி வாடிக்கையாளராக திகழும் PSG டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் இயக்குநரும் இளம் தொழில் அதிபருமான PS கோபால்சாமி தனது PSG டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் பயன்பாட்டிற்கு வீரோ என்ற புதிய மாடல் சரக்கு வாகனத்தை பதிவு செய்து வாங்கினார். அவருக்கு மகேந்திரா குழுமத்தின் துணை பொது மேலாளர் பிரவீன் சந்திரன் இளம் தொழில் அதிபர் PS கோபால்சாமி அவர்களிடம் வாகனத்தின் சாவியை ஒப்படைத்தார். அதன் பின்னர் வீரோ என்ற புதிய வாகனத்தின் தொழில்நுட்பங்களையும் தேவைகளையும் தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் வந்திருந்த வாகன வாடிக்கையாளர்களுக்கு வாகனத்தின் பாகங்கள், வாகனத்தின் திறன் மற்றும் சிறப்பு அம்சங்களை மகேந்திரா குழுமத்தின் சீனியர் சேல்ஸ் கன்சல்டன்ட் பார்த்திபன் வீரோ வாகனத்தின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் வடிவமைப்பு குறித்து மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேகமாக செயல்முறை விளக்கத்துடன் பேட்டியளித்தார். மஹேந்திரா வணக்கம். நான் CI மஹேந்திரா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷோரூம்லேருந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறேன். இந்த விழா ஒரு அருமையான விழா. மஹேந்திராவினுடைய ஒரு புதிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போது லான்ச்சிங்க்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்டினுடைய அறிமுக விழாவிலேயே நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் PSG டிரான்ஸ்போர்ட்டு திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்கள் இந்த வாகனத்தை முதல் புக்கிங் இன்று செய்துள்ளார் என்பதை பெருமிதத்துடனும் ஆனந்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மகேந்திரா வணக்கம். என் நேம் பார்த்திபன். எங்களுடைய ஷோரூம் நேம் வந்து CI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்.
இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம மஹேந்திரா வீரன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா முழுக்க லான்ச் பண்ணியிருக்கோம். பட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷோரூம்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஷோரூமில் நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். இந்த வண்டியை பற்றி நம்ம சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து மஹேந்திரா வீரோங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 3 வேரியண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். V2, V4, V6ன்னு ஆப்ஷன்ஸில் நம்ம கொடுக்குறோம். இதில் என்னென்னா உங்களுக்கு நம்ம ஃப்ரெட் செமினோஸ் டிசைனில் 80 HP பவரில் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 220 Nm டார்க்கில் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோ நம்ம பேலோடில் கொடுக்குறோம். நம்மளுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி சைஸ் 9 அடியிலே கொடுக்குறோம், 10 அடியிலே கொடுக்குறோம். உங்களுக்கு வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச்சு டயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். முதல்ல கமர்ஷியல் வண்டியில் உங்களுக்கு வந்து ஏர் பேக் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சரோட கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலும் 10,000 கிலோமீட்டர் ஒரு டைம் தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு போதுங்க. இப்போ நார்மலாகவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா 1600 கிலோ நம்ம பேலோட நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள் டன்னேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டன்னேஜ் நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு ஒரு 3 டன் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி தாராளமாக தாங்கும். மெயின் அட்வான்டேஜ் கமர்ஷியல் வெஹிக்கிள் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குன்னா லீஃப் டைப்பில் எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லீஃப் டைப் தான், உங்களுக்கு பேக்கு லீஃப் டைப் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டைப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பட்டையும், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பட்டையும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறது என்னென்னா, பட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேல் பட்டை தான் கொடுத்துருக்கோம். மேல் பட்டைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே 5 பட்டை அவங்க வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியோடய கொடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச்சுக்கு மேலே வருது. ஃப்ரண்ட்டில் 5 பட்டையும், பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பட்டையை கொடுத்துருக்கோம். அது வீல் ஆர்ச்சுக்கு மேலே கொடுத்துருக்கோம். வீல் ஆர்ச்சுக்கு மேலே உங்களுக்கு பட்டை கொடுத்துருக்கனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, டன்னேஜ் லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன, இந்த தொட்டி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடியிலே வருது, 10 அடியிலே வருது. மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையுமே இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இந்த பார் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே தான் வரும். நம்ம வண்டியில் முதல் முறையாக வெளியில் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு டயர் சைஸோட நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வந்து ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையுமே பார்க்கிங் சென்சார் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய வண்டியில் பார்க்கிங் சென்சார் வித் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவோட வருது. அது நம்ம வந்து ரிவர்ஸ் கியர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து பெருசாகவே நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம வண்டியோட கேபினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கேபினை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த இடத்துல நம்ம கால் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஏறக்கும் ஈஸியாக ஏறிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏறிக்கலாம். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டேரிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். நம்மளுக்கு கியர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் டைப் உங்களுக்கு கியர் டைப் நம்ம கொடுத்துருக்குறோம். கேபிள் டைப் கியர் கொடுத்துருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால், உங்களுக்கு வந்து கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டர் கியர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே உழுகும். இன்னொன்று நம்மளுக்கு வந்து எல்லா வண்டியிலையும் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வண்டியில் டேஷ்போர்டில் மேலே கொடுத்துருக்கனால இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த பக்கம் உட்காரவங்களுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு 2 பேர் நல்லாவே ஃப்ரீயாகவே உட்கார முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவபிள் டைப்பு, ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து முன்னாடி பின்னாடி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்மளுக்கு ஓப்பன் டைப்பு க்ளோஸ் டைப் நம்ம பண்ணிக்கிறனால இந்த ஏர் வென்டிலேஷன் உங்களுக்கு வரும். இது இல்லாமல் நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏசி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மலாக எல்லா வண்டியிலையும் ஏசி இருந்தால் ஏசி மட்டும்தான் இருக்கும். நம்ம வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஏசி இருக்குது, உங்களுக்கு வந்து ஹீட்ரு இருக்குது, டீமிஸ்டிங்னு இருக்கும். டீமிஸ்டிங்னா என்னென்னா, நம்மளுக்கு நார்மலாக உங்களுக்கு வந்து மழை காலமெல்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் போடும்போது விண்டு சீலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு ஃபார்மிங் ஆகாது. இன்னொன்று க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் உங்களுக்கு சாவி போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற டைப் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து நம்ம அங்கே சைடில் டோர்லேயே நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க. நம்ம வண்டியோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டோம். மெயினாக எல்லோரும் கேட்குறது என்ன ஆப்ஷன்னா, வண்டியோட விலை என்ன. வண்டியோட எக்ஸோரூம் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,999 ரூபா ப்ரைஸ் வருதுங்க. மஹேந்திராவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் 3 சிலிண்டரில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதோட நம்ம சேஃப் தான். நார்மலாக மஹேந்திரா வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நோஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நோஸ் வந்து உங்களுக்கு நோஸ் வந்து சின்னதாக இருக்கனால சின்ன சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நம்ம டேர்னிங் ரேடியேஷன் வந்து கம்மியாக இருக்கனால சின்ன ரோடு ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து உள்ளே வந்து வெளியில் வர முடியும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து வண்டியை பார்க்கிங் வந்து
பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட நிப்பாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல இருந்தாவே இந்த இடத்துல நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அது மெயின் அட்வான்டேஜஸ். இப்போ எல்லா கஸ்டமரும் என்னென்னா ஒரு சிட்டிக்குள்ளே வந்து போயிட்டு வரக்கு வந்து சிரமமாக இருக்குங்கனால இப்போ நம்ம மஹேந்திராவில் ஃபஸ்ட் டைமு ஒரு 3 சிலிண்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்கனால இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 HP பவரில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதிகமான டார்க் 220 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் நம்ம லாங் ட்ராவல் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நம்மளுடைய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வந்து டெய்லி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு அதிகமாக விரும்பி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 18.4 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு டீசலோட கால்குலேஷன் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃப் ஆகும். எங்களுடைய 10 ஆண்டுகளாக கஸ்டமராக இருக்கிற பிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட்லேருந்து கோபால்சாமி சார் வந்திருக்காரு. கோபால்சாமி சார் புதுசாக ஏதாவது வண்டி லான்ச் பண்ணாலுமே ஃபுல்லாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு முதல் கஸ்டமராக வண்டி புக் பண்ணுறது பிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட்னு கோபால்சாமி சார் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸை வந்து புக் பண்ணுவார். அதே மாதிரி இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டாக மகேந்திரா வீரங்கிற ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா சார் தான் புக் பண்ணியிருக்காரு. இப்போ சார் புக் பண்ணார்னா அவர் மூலயமா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கஸ்டமர் வந்து ரெகுலராகவே புக் பண்ணுவாங்க. இதனால் நாங்கள் இதை என்ன சொல்லணும்னா எங்களோட கம்பெனி சார்பாகவும் சிஏ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது இப்போ ஃபஸ்ட்டு வண்டி புக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் கம்பெனி சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மீண்டும் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிஎஸ்சி டிரான்ஸ்போர்ட் கோபால் சாருக்கு எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்போது முதல் வாகனத்தை பெற்றுக்கொண்ட இளம் தொழிலதிபர் PS கோபால்சாமி மகேந்திரா குழுமத்தின் சிறப்பையும் மகேந்திரா வாகனத்தின் சிறப்பையும் வரவேற்று சிறப்பு பேட்டியளித்தார். கோபால்சாமி சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஷோரூமில் வந்து இந்த வெஹிக்கிள் தான் நீங்கள் தான் இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஷோரூமுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வருஷமாக இணைப்பு? இந்த ஷோரூமுக்கு சிஐ வந்து இருக்க ஆரம்ப வச்சதுலேருந்துங்க இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு முறையும் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் புதுசாக வந்து ஒவ்வொரு வண்டியும் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணும்போது A to Z கேப்பன்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பம்பர் டு பம்பர் என்ன இருக்குது, எந்தெந்த அளவுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். ஒவ்வொரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிளாக எடுப்பேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட் மகேந்திரா. ஏன்னா சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா லைக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டுற யூஸ் பண்ணுற கார்லேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா தான். உங்களுடைய மெயின் தொழில் என்னங்க சார்? டிரான்ஸ்போர்ட்டுங்க. என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? லைட் வெஹிக்கிள் ஆல் ஓவர் இந்தியா வெஹிக்கிள் சப்ளை பண்ணிகிட்ருக்கிறேங்க. பூராமே கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். 2 டன்லேருந்து 20 டன் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LCV கண்டெய்னர் தான் அதிகமாக ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறேங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த வண்டியை புக் பண்ணியிருக்கீங்க. இதனுடைய காஸ்ட்டு எப்படி எக்கனாமிக்கலாக இருக்கா, எப்படி? மற்ற வண்டியை ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காஸ்ட் வந்து எனக்கு எக்கனாமிக்காக தான் இருக்குதுங்க. சார் இன்றைக்கி இந்த வீரோ வண்டி வந்து பார்த்துருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, புக் பண்ணியிருக்கீங்க. இது காஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது? எக்கனாமிக்கலாக இருக்கா? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் வந்து அதிகமாக இருக்குது, 1.6. மற்ற வண்டியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிங்க்கு இந்த ரேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஏர் பேக்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு காருக்கு ஈக்குவலாக, ஒரு பர்சனல் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்கனாமிக்கலாக தான் இருக்குதுங்க ரேட். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.